சொன்ன உடனே சொல்லுவாரு, "சாமி நீங்க பார்க்கப்பவே நீங்க வந்தனனா இருக்கிறீங்க. நாங்க வந்து தோள்ல செருப்பு தச்சு வைக்கக்கூடிய சாதிங்க. நீங்க நம்ம கல்யாணம் திருமணம் பண்ணிக்க முடியாது. அப்புறம் இதெல்லாம் வந்து சரிப்படாது. உங்க ஆட்கள் எங்கள சும்மா விட மாட்டாங்கன்னு" இன்னும் நெறையலாம் இருந்திருக்கும்னு வச்சுக்கங்களேன். பல மாரி செல்வராஜ், ரஞ்சித் எல்லாம் உள்ள வந்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன் அது. இது நம்ம அதுக்குள்ள கதையில அங்க வரல. அது சொல்லி முடிச்ச உடனே அவர் என்ன பண்றாரு, ஒரு கட்டத்துல மறுக்கவே மாட்டான் அவன். அந்த தண்ணி குடிக்க போனானே தம்பி எங்கன்னு அவனுக்கு தேடிட்டு வரணும்ல, கதையில வரவே வராது. அவனுக்கு என்ன ஆனானே தெரியாது அது. அந்த லாஜிக் மிஸ்டேக்கா இருக்காது. அது எனக்கு தெரிஞ்சு முத்து புலவர்ட்ட தான் கேட்கணும் அது. இப்ப என்னன்னா, இவர் என்ன சொல்லுவாரு, "இல்ல நீங்க இப்படியெல்லாம் நீங்க வம்படி பண்ணக்கூடாதுங்க. எங்கள நீங்க கல்யாணம் பண்ண முடியாது. நீங்க ஒரு 48 நாள் நீங்க விரதம் இருந்து, நீங்க வந்து தோள்ல செருப்பு தச்சு, ஊர்லலாம் போய் நீங்க வித்துட்டு வந்தீங்கன்னா, என் பிள்ளைய கட்டிக் குடுக்குறேன்ருவாரு." காதல் உச்சமானது தானே! காதலை உயர்த்துவது தானே தமிழ் சமூகத்தின் மரபு. அதனால அவர் என்ன பண்ணுவாரு, 2 விஷயத்த வாழைப்பகடை சொல்லுவாரு. உங்கள உச்சி குடுமிய நெரிக்கிறணும், பூணூல அறுத்தெறிஞ்சிரணும், செருப்பு தச்சு விக்கணும். ஓகே லவ் தானே! பூணூல அறுத்துருவோம், குடுமிய கட் பண்ணிருவோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு, செருப்பையும் போட்டு அவன் அந்த பொண்ணுங்கள 48வது நாள் வந்து பொண்ணு கேட்டுருவான். இவர் கல்யாணம் பண்ணி குடுத்துருவாரு. இதுவரைக்கும் முடிஞ்சிருச்சா கதை? இதுக்கப்புறம் தான் காட்சியே இருக்கு.